சிங்கம்புணரி அருகே சதுர்வேத மங்கலத்தில் ஸ்ரீ ஆத்மநாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ருத்ர கோடீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் வடம் பிடித்து துவக்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சதுர்வேத மங்கலத்தில் அருள்பாலிக்கும் திருக்கைலாய பரம்பரை திருவண்ணாமலை ஆதீனம் பிரான்மலை 5 கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான அருள்மிகு ஸ்ரீ ஆத்மநாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ருத்ர கோடீஸ்வரர் கோவில் மாசி மக பெருவிழா கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்ற 10 நாள் திருவிழா வெகு விமர்சையாக துவங்கியது. 9ஆம் நாளான பிப்ரவரி 23ஆம் தேதி இன்று திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் மாலை 4 மணிக்கு தேரின் வடத்தை பிடித்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 4 ரத வீதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்றிணைந்து திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். 5 ரதங்களில் பவனி வந்த இந்த தேரோட்டத்தில் ஸ்ரீ விநாயகர், முருக பெருமான், பிரியாவிடை உடனுரை ருத்ரகோடீஸ்வரர், ஸ்ரீ ஆத்மநாயகி அம்மாள் மற்றும் சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் பஞ்சமூர்த்திகளாக எழுந்தருளி தனித்தனி தேர்களில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். 4 ரத வீதிகளில் சுற்றி வந்த திருத்தேர் சரியாக மாலை 6:15 மணி அளவில் நிலையை வந்தடைந்தது. தேரோட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். 10ஆம் நாள் திருவிழா நிறைவாக நாளை தீர்த்தவாரியும் லட்சக்கணக்கானோர் பங்கேற்கும் உலக புகழ்பெற்ற அரளிப்பாறை மஞ்சு விரட்டும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ள போகும்போதா வாங்க.